ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது நம்ம டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸாக பார்க்க போகிறோம். அதாவது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தமிழ் வாக்கியங்கள் அதுவே ஆங்கிலத்தில் எப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் அண்டு பதில்களாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் எப்படி ஆங்கிலம் கற்றீர்கள்? அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம கேட்போம், அவங்க இங்கிலீஷில் பேசும்போது, அம்மா நீ எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட, எங்கே கிளாஸ் போனேன், எப்படி கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விகள் கேட்போம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி கேட்கலாம்? ஹவு டிட் யூ லேர்ன் இங்கிலீஷ்? ஹவு டிட் யூ லேர்ன் இங்கிலீஷ்? நீங்கள் எப்படி ஆங்கிலம் கற்றீர்கள்? ஹவு டிட் யூ லேர்ன் இங்கிலீஷ்? நானே தான் படித்து வருகிறேன், நானே தான்ப்பா புக்கை பார்த்து படிச்சுக்கிட்டேன், நானே தான் கற்றுக்கிட்டேன், நான் டெய்லியும் நியூஸ் பேப்பர் டிவி இப்படி வாட்ச் பண்ணி நான் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம். ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் பை மை செல்ஃப். நானே படித்து வருகிறேன், நானே படித்து வருகிறேன். ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் பை மை செல்ஃப் நானே படித்து வருகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஆமாம், நீ அடிக்கடி ரொம்ப ட்ராவல் பண்ணுவீங்களா? அதாவது எங்கேயாவது லாங் ட்ரிப் போவீங்களா? ஏதாவது நீங்கள் ஜர்னி போவீங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். நீங்கள் அடிக்கடி பயணம் செய்கிறீர்களா? நீங்கள் அடிக்கடி பயணம் செய்கிறீங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறச்சு டூ யூ ட்ராவல் ஆஃபன்? டூ யூ ட்ராவல் ஆஃபன்? நீங்கள் அடிக்கடி பயணம் செய்கிறீர்களா? அது ஆஃபன் நீங்கள் அடிக்கடி. எஸ் ஐ ட்ராவல் எவ்ரி இயர். ஆமாம், நான் ஒவ்வொரு வருமும் நான் வெளியில் எங்கேயாவது போவேன். ஸோ நான் சம்மருக்கு போவேன்னு சொல்லாமல் நான் ஒவ்வொரு வருஷமும் நான் எங்கேயாவது போயிட்டு நான் என்ஜாய் பண்ணிட்டு வருவேன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஆன்சர் பண்ணுவோம். எஸ் ஐ ட்ராவல் எவ்ரி இயர். எஸ் ஐ ட்ராவல் எவ்ரி இயர். ஆம், நான் ஒவ்வொரு வருடமும் பயணம் செய்கிறேன். ஹவு டிட் யூ லேர்ன் இங்கிலீஷ்? நீங்கள் எப்படி ஆங்கிலம் கற்றீர்கள்? ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங் பை மை செல்ஃப். ஐ ஹாவ் பின் ஸ்டடிங் பை மை செல்ஃப். நானே படித்து வருகிறேன். ஹவு டிட் யூ லேர்ன் இங்கிலீஷ்? நீங்கள் எப்படி ஆங்கிலம் கற்றீர்கள்? ஐ ஹாவ் பின் ஸ்டடிங் பை மை செல்ஃப். நானே படித்து வருகிறேன். டூ யூ ட்ராவல் ஆஃப்டன்? நீங்கள் அடிக்கடி பயணம் செய்கிறீர்களா? டூ யூ ட்ராவல் ஆஃப்டன்? நீங்கள் அடிக்கடி பயணம் செய்கிறீர்களா? எஸ் ஐ ட்ராவல் எவ்ரி இயர். ஆம், நான் ஒவ்வொரு வருடமும் பயணம் செய்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் வேலை என்ன? இப்போ நீங்கள் என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க? இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம ஃப்ரெண்டோ நம்ம ரிலேட்டிவ்ஸை பார்க்கும்போதே ரொம்ப நாளைக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, வாட் ஆர் டூயிங் நோ, என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நம்ம கேட்கலாம், வாட் இஸ் யுவர் ஜாப்? வாட் இஸ் யுவர் ஜாப்? உங்கள் வேலை என்ன? நான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் பிஸ்னஸ் நடத்திட்டுருக்கேன், நான் ஏதாவது வேலைக்கு போயிட்டுருக்கேன், சம்திங் நம்ம ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணுவோம். அப்போ சொல்லலாம், ஐ ரன் மை ஓன் பிஸ்னஸ். ஐ ரன் மை ஓன் பிஸ்னஸ். நான் சொந்தமாக தொழில் நடத்துகிறேன். ஐ ரன் மை ஓன் பிஸ்னஸ். நான் சொந்தமாக தொழில் நடத்துகிறேன். ஐ ரன் மை ஓன் பிஸ்னஸ். இப்போது நம்ம எங்கேயாவது இங்கேருந்து இப்போ எவ்வளோ தூரம் போகணும், ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிறச்சு இங்கே தான் அந்த இடத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸ் எவ்வளோ தூரம் போகணும், பேங்க் எவ்வளோ தூரம் போகணும்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்டன்ஸ் கேட்போம். அப்போ நம்ம எப்படி கேட்கலாம்? ஹவு ஃபார் இஸ் இட் ஃப்ரம் ஹியர்? ஹவு ஃபார் இஸ் இட் ஃப்ரம் ஹியர்? இங்கேருந்து எவ்வளோ தூரம்? ஹவு ஃபார் இஸ் இட் ஃப்ரம் ஹியர்? இங்கேருந்து எவ்வளோ தூரம்? அப்போ சொல்லலாம், காரில் போனால் 5 நிமிஷம் ஆகும், பஸ்ஸில் போனால் 10 நிமிஷம் ஆகும், பைக்கில் போனால் 2 நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது சொல்லலாம். இட் டேக்ஸ் அபவுட் 5 minutes பை கார். அதாவது காரில் செல்ல சுமார் 5 நிமிடங்கள் ஆகும். காரில் செல்ல சுமார் 5 நிமிடங்கள் ஆகும். இட் டேக்ஸ் அபவுட் 5 minutes பை கார். இட் டேக்ஸ் அபவுட் 5 minutes பை கார். அதாவது காரில் போகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். வாட் இஸ் யுவர் ஜாப்? உங்கள் வேலை என்ன? ஐ ரன் மை ஓன் பிஸ்னஸ். நான் சொந்தமாக தொழில் நடத்துகிறேன். ஹவு ஃபார் இஸ் இட் ஃப்ரம் ஹியர்? இங்கேருந்து எவ்வளவு தூரம்? இட் டேக்ஸ் அபவுட் 5 minutes பை கார். இட் டேக்ஸ் அபவுட் 5 minutes பை கார். காரில் செல்ல சுமார் 5 நிமிடங்கள் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் யூ குக்கிங்? என்ன சமைச்சிட்ருக்கீங்க? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வாட் ஆர் யூ குக்கிங்? வாட் ஆர் யூ குக்கிங்? என்ன சமைச்சிட்ருக்கீங்க? அப்போ நம்ம சொல்லலாம், ஐ எம் குக்கிங் மட்டன். நான் மட்டன் சமைக்கிறேன். ஐ எம் குக்கிங் மட்டன். நான் மட்டன் சமைக்கிறேன். நான் சிக்கன் சமைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஏதாவது நேம் சொல்லலாம். ஐ எம் குக்கிங் மட்டன். ஐ எம் குக்கிங் சிக்கன்.
நான் மட்டன் சமைக்கிறேன், நான் சிக்கன் சமைக்கிறேன், நான் காய்கறி சமைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். வாட் ஆர் யூ குக்கிங்? வாட் ஆர் யூ குக்கிங்? நீங்கள் என்ன சமைக்கிறீர்கள்? நீங்கள் என்ன சமைக்கிறீர்கள்? வாட் ஆர் யூ குக்கிங்? வாட் ஆர் யூ குக்கிங்? ஐ எம் குக்கிங் மட்டன். ஐ எம் குக்கிங் மட்டன். நான் மட்டன் சமைக்கிறேன், நான் சிக்கன் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? உங்களுக்கு பிடித்த உணவு எது? உங்களுடைய ஃபேவரட் ஃபுட் என்ன? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? மை ஃபேவரட் ஃபுட் இஸ் பிரியாணி. எனக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் வெரி மச் பிரியாணின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஐ லைக் ஸோ மச் பிரியாணி. மை ஃபேவரட் ஃபுட் இஸ் பிரியாணி. மை ஃபேவரட் ஃபுட் இஸ் பிரியாணி. எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடித்த உணவு பிரியாணின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். வாட் ஆர் குக்கிங்? நீங்கள் என்ன சமைக்கிறீர்கள்? வாட் ஆர் குக்கிங்? நீங்கள் என்ன சமைக்கிறீர்கள்? ஐ எம் குக்கிங் மட்டன். நான் மட்டன் சமைக்கிறேன். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? உங்களுக்கு பிடித்த உணவு என்ன? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? உங்களுக்கு பிடித்த உணவு என்ன? மை ஃபேவரட் ஃபுட் இஸ் பிரியாணி. மை ஃபேவரட் ஃபுட் இஸ் பிரியாணி. எனக்கு பிடித்த உணவு பிரியாணி. நெக்ஸ்ட் ஒன், இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட் ஒன் என்ன கேட்பாங்க? வேர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட், வேர் இஸ் யுவர் ஒய்ஃபு, எங்கே உங்கள் பிரதரோ உங்கள் சிஸ்டரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ எப்படி கேட்பாங்க? உங்கள் மனைவி எங்கே, உங்கள் கணவர் எங்கேன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ வேர் இஸ் யுவர் ஒய்ஃப், வேர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு, ஸோ வேர் இஸ் யுவர் ஒய்ஃப்னால் உங்கள் மனைவி எங்கே, ஸோ வேர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட்னால் உங்கள் கணவன் எங்கேன்னு சொல்லிட்டு ஸோ கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்லலாம், அவங்க ரூமில் படுத்துருக்காங்க, அவங்க ரூமில் இருக்காங்க, அவள் ரூமில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஆன்சர் பண்ணோம். ஷீ இஸ் இன் த லிவிங் ரூம். அவள் அறையில் இருக்கிறாள். அவள் அறையில் இருக்கிறாள். ஷீ இஸ் இன் த லிவிங் ரூம். ஷீ இஸ் இன் த லிவிங் ரூம். ஏன் அவளுக்கு என்னாச்சு? படுத்திருக்கா. ஏன் என்னாச்சு? ஒய் வாட்ஸ் ராங் வித் ஹர்? ஏன் அவளுக்கு என்ன ஆச்சு? ஒய் வாட்ஸ் ராங் வித் ஹர்? ஏன் அவளுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை, அவளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுவோம். ஷீ இஸ் சிக். அவளுக்கு உடல்நலம் சரியில்லை. ஷீ இஸ் சிக். அவளுக்கு உடல்நலம் சரியில்லை. அவள் ஹெல்த் கண்டிஷன்ஸ் நாட் வெல்லுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஷீ இஸ் சிக். அவளுக்கு உடல்நலம் சரியில்லை. ஒய் வாட்ஸ் ராங் வித் ஹர்? ஏன் அவளுக்கு என்னாச்சு? அது ஷீ இஸ் நாட் வெல்னு சொல்லலாம். ஷீ இஸ் சிக்னு சொல்லலாம். அவளுக்கு உடல்நலம் சரியில்லை. வேர் இஸ் யுவர் ஒய்ஃப்? உங்கள் மனைவி எங்கே? ஷீ இஸ் இன் த லிவிங் ரூம். அவள் அறையில் இருக்கிறாள். ஒய் வாட்ஸ் ராங் வித் ஹர்? ஏன் அவளுக்கு என்னாச்சு? ஷீ இஸ் சிக். அவளுக்கு உடல்நலம் சரியில்லை. நெக்ஸ்ட்டு ஒன், நீங்கள் அடிக்கடி எவ்வளவு நேரம் டிவி பார்க்குறீர்கள்? இப்போது நீங்கள் வீட்டில் எவ்வளோ நேரம் நீங்கள் டிவி பார்ப்பீங்க? அடிக்கடி டிவி பார்த்துட்ருப்பீங்களா? எவ்வளோ நேரம் டிவி பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் பண்ணும்போது கேட்போம், அம்மா நீ எவ்வளோ நேரம் டிவி பார்ப்ப, நீ அடிக்கடி எவ்வளோ நேரம் டிவி பார்த்துட்ருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அப்போ நம்ம எப்படி கேட்கலாம்? ஹவ் ஆஃபன் டு யூ வாட்ச் டிவி? ஹவ் ஆஃபன் டு யூ வாட்ச் டிவி? ஹவ் ஆஃபன் டு யூ வாட்ச் டிவி? நீங்கள் அடிக்கடி எவ்வளவு நேரம் டிவி பார்க்குறீர்கள்? நீங்கள் அடிக்கடி எவ்வளவு நேரம் டிவி பார்க்குறீர்கள்? ஹவ் ஆஃபன் டு யூ வாட்ச் டிவி? நான் ரொம்ப வேலையாக இருக்கிறேன், அதனால் நான் டிவி பார்க்க மாட்டேன். எனக்கு ரொம்ப வேலை, வீட்டு வேலையே சரியாக இருக்குது, நான் ரொம்ப வேலையாக இருக்கிறேன், அதனால் நான் டிவி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். நான் ரொம்ப வேலையாக இருக்கிறேன், அதனால் நான் டிவி பார்க்க மாட்டேன். ஐ எம் வெரி பிஸி, ஸோ ஐ டோன்ட் வாட்ச் டிவி. ஐ எம் வெரி பிஸி, ஸோ ஐ டோன்ட் வாட்ச் டிவி. ஐ எம் வெரி பிஸி, ஸோ ஐ டோன்ட் வாட்ச் டிவி. நான் ரொம்ப வேலையாக இருக்கிறேன், அதனால் நான் டிவி பார்க்க மாட்டேன். அம்மா உங்கள் அப்பா வீட்டில் இருக்காங்களா? இப்போ யாராவது பெரியவங்க வந்தாங்கன்னா உங்கள் அப்பா வீட்டில் இருக்காங்களா, உங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்களா, இங்கே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ சொல்லலாம், இல்லை அவங்க வீட்டில் இல்லை, வெளியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இஸ் யுவர் ஃபாதர் அட் ஹோம்? இஸ் யுவர் ஃபாதர் அட் ஹோம்? உங்கள் அப்பா வீட்டில் இருக்காங்களா? உங்கள் அப்பா வீட்டில் இருக்காங்களா? இஸ் யுவர் ஃபாதர் அட் ஹோம்? இல்லை அவர் வெளியே இருக்கிறார். நோ ஹீ இஸ் அவுட். நோ ஹீ இஸ் அவுட். இல்லை அவர் வெளியே இருக்கிறார். இல்லை அவர் வெளியே இருக்கிறார். நோ ஹீ இஸ் அவுட். இல்லை அவர் வெளியே இருக்கிறார். நீங்கள் அடிக்கடி எவ்வளவு நேரம் டிவி பார்க்குறீர்கள்? ஹவ் ஆஃபன் டு யூ வாட்ச் டிவி? ஹவ் ஆஃபன் டு யூ வாட்ச் டிவி? ஐ எம் வெரி பிஸி, ஸோ ஐ டோன்ட் வாட்ச் டிவி. நான் ரொம்ப வேலையாக இருக்கிறேன், அதனால் நான் டிவி பார்க்க மாட்டேன். ஐ ஆம் வெரி பிஸி, ஸோ ஐ டோன்ட் வாட்ச் டிவி. நான் ரொம்ப வேலையாக இருக்கிறேன், அதனால் நான் டிவி பார்க்க மாட்டேன். இஸ் யுவர் ஃபாதர் அட் ஹோம்? இஸ் யுவர் ஃபாதர் அட் ஹோம்? உங்கள் அப்பா வீட்டில் இருக்காங்களா?
உங்கள் அப்பா வீட்டில் இருக்காங்களா? இஸ் யுவர் ஃபாதர் அட் ஹோம்? நோ, ஹீ இஸ் அவுட். இல்லை, அவர் வெளியே இருக்கிறார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.